மல்லி மல்லி இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுனால அண்ணன் என்ன பண்ணுறாங்க, மல்லி நீ போய் எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வா மல்லி, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணி வைக்கிறேன். என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடுமா? ஏன் பெரியம்மா நீங்கள் வேற, என்ன மல்லி கீழே வந்து அடிப்பட்டதில் பெரியம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சுன்னு நினைக்கிறியா? இங்கே பிறப்பில்ல, நீ போய் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாயேன், பெரியம்மாவை பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே மல்லியை கடைக்கு அனுப்புகிறாங்க அன்னபூர்ணி. மல்லியை வழி இல்லாமல் பெரியம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு கடைக்கும் போகிறாங்க. கடையில் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்து பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம விஜய் வந்து நிற்கிறாரு. மல்லியை பார்த்து, என்னாச்சு மல்லி, வெண்பாக்கு என்னாச்சு, வெண்பாக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ஷாக் மேல் ஷாக்காக அவர் கேட்க, இது மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஜய் சொல்கிறீங்க, வெண்பாக்கெலாம் ஒன்றும் ஆகலையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மல்லி இப்படி பேசுகிற, வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு அப்படின்னு மல்லி பதட்டத்தை கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்தா அந்த நேரம் பார்த்து வெண்பாவும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அப்போ தான் புரியுது, வெண்பாக்கு உடம்பு சொல்லணும் விஜய்க்கும், விஜய்க்கு உடம்பு சொல்லணும் வெண்பாக்கும் யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போது கரெக்டாக ராஜேஸ்வரி வந்து, பாத்தியா விஜய், எனக்கு தெரியும் விஜய், இதெல்லாம் பண்ணது வேறு யாராக இருப்பா நினைக்கிற, எல்லாமே இவ தான் விஜய், இவளை பொறுத்த வரைக்கும் உன் சொத்தை எப்படியாவது ஆட்டிய போகணுண்டா, அதுக்கு அவளும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறா, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் அவன் என்னெல்லாம் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்த முடியும், உன்னை காயப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுறா விஜய், ஆனால் நீ தான் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்ட அப்படி இப்படின்னு இங்கே விஜய்கிட்ட பயங்கரமாக கோத்து விட்றாங்க நம்ம ராஜேஸ்வரி. விஜய் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி மேலே கோவப்படுற அளவுக்கு வந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம செக்யூரிட்டி வராங்க. செக்யூரிட்டி பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. செக்யூரிட்டி நீ என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நம்ம அன்னபூர்ணி மேடம் தான் வர சொன்னாங்க. அன்னபூர்ணி மேடமா, அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, விஜய் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரியம்மாவுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பெரியம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? ஆமாம் விஜய், அவங்கள உள்ளே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன், அவங்கள பார்க்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்களுக்கெல்லாம் சத்தியமாக சொல்லவே இல்லை விஜய், இது யாரோ இப்படி சதி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எப்போதும் போல் இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு என்னை திட்டுறீங்க விஜய் அப்படின்னு மல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு என்ன சொல்கிறதே தெரில. இங்கே ராஜு ஒன்று, போதும் நிப்பாற்றி, சும்மா அப்படி நீலி கண்ணீர் வடிக்காத, இப்படி வடித்து தான் என் தம்பி நீ நல்லாவே ஏமாற்றி வச்சுருக்க, முட்டாளாக்கி வச்சுருக்க அப்படின்னு திரும்பவும் இஷ்டத்துக்கு நம்ம ராஜேஸ்வரி மல்லியை கண்டபடி பேசுகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம அன்னபூர்ணி நர்ஸை விட்டு எல்லோரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. நர்ஸ் வந்து இது மாதிரி மேடம் எல்லோரும் உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே விஜய் அன்னபூர்ணியை பார்த்து, என்னாச்சு உங்களுக்கு, எப்படி அடிபட்டுச்சு, உடம்பு பரவாயில்லையா இப்போ அப்படின்னு கேட்க, பரவாயில்ல தம்பி, எப்போ அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும், உங்கள் வீட்டுக்குள்ளே நான் என்றைக்கு என் பொண்ணுக்காக உள்ளே வந்தானோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இருக்கேன். ஏன் வரைக்கும் என் பொண்ணு கூட நிறையா கஷ்டம் அனுபவிச்சுட்ருக்கா. உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லா தப்பையுமே என் பொண்ணு தான் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் மாப்பிள்ள, நீங்கள் யாரெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் யார் எதிரி மாதிரி பார்க்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு நல்லதாக தெரிவாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு விஜய் கேட்டவுடனே, இருங்க மாப்பிள்ள, உங்கள்கிட்ட இதுக்கு மேலே பேசி எதையும் புரிய வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நம்ம செக்யூரிட்டி வர சொல்லியிருக்கேன். செக்யூரிட்டி அந்த வீடியோவை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ராஜிக்கு ஒன்றுமே புரியல. உடனே ராஜி, செக்யூரிட்டி என்ன வீடியோ, என்ன காட்ட போகிறீங்க மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ஒரு வீடியோ காட்டுறாங்க. என்ன வீடியோ அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அன்றைக்கி ராஜேஸ்வரி அந்த வக்கீல்கிட்ட பேசினாங்க இல்லையா விஜயை பற்றி. ஸோ விஜயை திட்டம் போட்டு தான் இப்போ உள்ளே தள்ளியிருக்கோம். இன்னும் 2 வருஷம் விஜய் உள்ளே இருந்தானா அதுக்குள்ளே விஜய் பிள்ளை கையில் சொத்தையும் என் பேருக்கு மாற்றிடுவேன், அதே மாதிரி கம்பெனி எம்டி பொறுப்பையும் என் பேருக்கு மாற்றிடுவேன், டோட்டலாக விஜயோடைய எல்லா சொத்தையுமே என் பேருக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய் என்கிட்ட வந்து கை கட்டி நின்று தான் ஆகணும், நான் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் விஜய் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பாரு. இந்த மல்லி பேச்சை கேட்டுட்டு விஜய் அடிக்கடி ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்கான். அக்கா நான் ஒருத்தர் சொல்கிறேன், ஆனால் இவன் சில நேரத்தில் மல்லி சொல்கிறதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதனால் விஜய் இனிமேல் இப்படி விட்டோன்னா வச்சுக்க செட் ஆகாது அப்படின்லாம் ராஜி பேசினாங்க இல்லையா. அப்போ தானே நம்ம மல்லி வந்து ராஜேஷ் கழுத்தை பிடிச்சி, என்னடி நினச்சிட்ருக்க, என் புருஷனை பழி வாங்குறியா, நீலாம் ஒரு மனுஷியாடி, கூட போகிற தம்பியே பழி வாங்குறியே அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசினது. அதுக்கு மல்லி தள்ளி விட்டுட்டு, என்னடி பண்ண முடியும்னால, ஆமாம் நான் தாண்டி பண்ணுற எல்லாத்தையும், உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, ஆனால் என்னை மீறி நீ விஜயை வெளியே கொண்டு வர முடியாது. நான் மனசு வச்சா மட்டும்தான் விஜயை வெளியே கொண்டு வர முடியும், இல்லைனா விஜய் ஆயுசுக்கும் ஜெயிலே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி திமுறா பேசுனதுன்னு எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அது எல்லாத்தையும் செக்யூரிட்டி போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே இங்கே விஜய் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ராஜி உடனே பார்த்துட்டு, ஐயோ விஜய்
இதெல்லாம் நம்பாத விஜய், ஏதோ மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க போல, ஏதோ எடிட் பண்ணியிருக்கா இவ. நினச்சா விஜய், இது சரியான தில்லுமுழுக்காரிடா. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அந்த வீட்டில் உனக்கு பக்கபலமாக இருக்குது உன் அக்கா, நான் மட்டும் தானே விஜய். நான் இல்லைனா அவள் என்ன பண்ணலாம்? ஒன்று அவள் இஷ்டத்துக்கு இது பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஓ மூலியமாக ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், இந்த சொத்து எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். அதுக்காக அவள் என்னெல்லாம் பண்ணுறா பார்த்தியா விஜய்? அடைச்சி போதும் நிப்பாட்டுக்கா. எப்போ பார்த்தாலும் மல்லி சொத்தை ஆட்டையை போடுறா, சொத்தை அடையிறதுக்கு பார்க்குறா, சொத்தை அடையிறதுக்கு பார்க்குறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர அந்த மாதிரி மல்லி எதுவுமே பண்ணதே இல்லைக்கா. மல்லி எனக்காகவும் வெண்பாவுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் நீ அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்திட்டு தான் இருக்க. ஆனால் நானும் கூட போந்த அக்கா வச்சுன்னு உனக்காக மல்லிக்கிட்ட எதை பற்றியும் கேட்டுருக்காமல் இருக்கேன். ஆனால் மல்லி அப்போல்லாம் மனசார என்றைக்குமே நினச்சது இல்லைக்கா. இப்போ தான் தெரியுது என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் ஆட்டிய போகிறதுக்கு நினச்சது யாருன்னு. என் சொத்தை ஆட்டையை பொறுத்த நினச்சது மல்லி இல்லைக்கா, நீ தான். உன்னை அக்கான்னு சொல்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு நம்ம ராஜுடைய உண்மையான முகத்தை அறிஞ்ச விஜய் ராஜியை கண்டுபிடித்துட்டி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அடித்து விரட்டுறாரு. இதை பார்த்த மல்லிக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக விஜய் தான் அக்கா யார், தான் அக்கா எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு மல்லி விஜய் மேலே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க.